அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வனிதா சுஜால் சேனல். இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இன்னைக்கு நான் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நிறைய பேத்துக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரியல. இப்போ புதுசாக வந்து யூடியூப்ல நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக வந்து சேனலே முடக்குறாங்க. இப்போ காப்பிரைட் வந்து நிறைய பேர் வந்து நிறைய இதுக்கு வருது, அதை கண்டுக்காம நீங்கள் விட்டுறீங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே காப்பிரைட் கொடுத்து அதை நீங்கள் பார்க்காம விட்டுட்டா உங்கள் சேனலே வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து அந்த சேனலை நீங்க எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து யூடியூப்பே வந்து அதை முடக்கிடும். அதுக்காக தான் இப்ப புதுசா வந்திருக்க வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வந்து புதுசா வந்து நோட்டீஸ் அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்க இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பீங்க, ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு வந்து காப்பிரைட் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்ப ரீசெண்டா வந்து காப்பிரைட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பாட்டு நீங்க போட்டிருப்பீங்க, ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி போட்டிருப்பீங்க. அப்போ வந்து நீங்க அப்லோட் பண்றப்ப காப்பிரைட் இருக்காது. ஆனா இப்போ வந்து காப்பிரைட் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பழைய வீடியோஸ்க்கெல்லாம். அதுல வந்து இப்ப எந்த மாதிரி வருது அப்படின்னா, இது என்னோட வீடியோஸ்லயே வந்து நோட்டீஸ்னு வந்திருக்கு பாருங்களேன். நீங்க ஷார்ட்ஸ் ஒவ்வொன்னு இப்படி தள்ளி விட்டே போனீங்கன்னா இதுல பாருங்க நோட்டீஸ்னு வந்திருக்கா. இந்த நோட்டீஸ் தான் வந்து இப்ப காப்பிரைட்டா வந்திருக்கு. இந்த மாதிரி நோட்டீஸ்னு வந்தா நீங்க என்ன பண்ணணும்னா உடனே வந்துட்டு அதை டெலிட் பண்ணதா உங்களுக்கு நல்லது. இல்லாட்டி நீங்க அந்த நோட்டீஸ் வந்து 1 வாரம் 2 வாரம் ஆகுதுன்னா அதை வந்து ஒய்டி ஸ்டுடியோல வந்துட்டு உள்ள போயிட்டு குரோம்ல உள்ள போயிட்டு நீங்க அது 1 வாரம் 2 வாரம் தான் வந்திருக்கு அந்த நோட்டீஸ் அப்படின்னா அதுக்குள்ள போயிட்டு நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா உடனே வந்து அந்த சாங் நீங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த வீடியோஸ் நீங்க வச்சுக்கலாம். ஒரு மாசம் கழிச்சு பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை டெலிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஆக்ஷன் எடுத்து அந்த சாங் வந்து எரேஸ் பண்ற ஆப்ஷன் கொடுக்கலாம். இதை நானே செக் பண்ணிட்டு தான் சொல்றேன். இப்ப இந்த நோட்டீஸ் இருக்குல்ல, இது வந்துட்டு இப்ப எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இந்த ஷார்ட்ஸ் வந்து சாங்ஸ் போடுறீங்கல்ல, அவங்க எல்லாருமே 1 மாசம் 2 மாசத்துக்கு ஒருக்க நீங்க உங்களோட வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணாதான் இப்ப எல்லாத்துக்கும் தெரியுதா நோட்டீஸ்னு எனக்கு வந்திருக்கா இதோடதுக்கு. இந்த நோட்டீஸை வந்து உள்ள போயிட்டு பார்த்தோம்னா ஒய்டி ஸ்டுடியோல குரோம்ல போய் பார்த்தோம்னா நீங்க அதை எரேஸ் பண்ணலாமா அந்த மாதிரி காட்டும். இப்போ எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 10-15 இருந்துச்சு. அதை எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு 2-3 எரேஸ் பண்ண முடிஞ்சு, 2-3 முடியல. அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் டெலிட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்க வந்து 1 லட்சத்துக்கு மேல வியூஸ் போயிருக்கு அப்படின்னா அதை நீங்க வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா முன்னாடியே அதுக்கு ஆக்ஷன் எடுத்துட்டு இப்ப நோட்டீஸ் கொடுத்த ஒரு 2-3 நாள்ல நீங்க ஆக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா அந்த வீடியோ நீங்க வச்சுக்கலாம். சாங் மட்டும் எரேஸ் ஆயிரும். நீங்க கொஞ்ச நாள் லேட்டா கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த சாங் வந்துட்டு எரேஸ் பண்ண முடியாது. அந்த வீடியோ நீங்க வச்சிருந்தா காப்பிரைட்லயே தான் இருக்கு. அதனால அதை நீங்க டெலிட் பண்றதா நல்லது. இன்னொன்னா காப்பிரைட் வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க வேற ஒருத்தரதை எடுத்து வந்து காப்பி பண்ணி நீங்க போடுறீங்க அப்படின்னா அதுக்கான ரைட்ஸ் கேட்கறதா காப்பிரைட்னு சொல்லுவாங்க. அந்த ரைட் வந்து எப்ப இப்போ 1 லட்சம் வியூஸ் போயிருக்கு அப்படின்னா உங்க சேனல் மானிடைசேஷன் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அந்த ஷார்ட்ஸ்க்கு வந்து $1 கொடுத்துருப்பாங்க. அந்த டாலர் வந்து எனக்கு காப்பிரைட் கொடுத்து ஃபுல்லா எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அந்த வீடியோவை கிரியேட் பண்ணவங்க கேட்பாங்க. இல்ல ஒரு சில பேர் 50% நீங்க எடுத்துக்கங்க, 50% நான் எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த சாங்க்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓன் கிரியேட்டருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வரவே வராது. நீங்க சாங்ஸ் போடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வரும். இப்ப நிறைய சாங்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த சாங்ஸ் வந்து காப்பிரைட் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்மளும் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு 2-3 மாசம் கழிச்சு அந்த சேனலுக்கு அந்த சாங்ஸ் வந்து காப்பிரைட் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கவங்க காப்பிரைட் வந்து ரொம்ப இருந்தாலும் உங்க சேனலை முடக்கிடுவாங்க. காப்பி ஸ்ட்ரைக் வந்து ஒரு 3 தடவை உங்க சேனல் வாங்கியிருந்தாலும் உங்க சேனலை முடக்கிடுவாங்க. அதனால நான் ஏன் இன்னைக்கு இந்த வீடியோ இவ்வளவு தெளிவா சொல்றேன் அப்படின்னா, நான் 2 அவார்டு வாங்க போயிருந்தேன். ஒண்ணு வந்து விழுப்புரம் போயிருந்தேன். அந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு நிறைய யூடியூபர்ஸ் தான் வந்திருந்தாங்க. அப்ப வந்து நான் பார்த்தது என்னன்னா நிறைய பேத்துக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அந்த மாதிரி வந்து அவங்க யூடியூபர்ஸ்க்குலாம் வந்துருந்துச்சு. அப்ப என்கிட்ட எல்லாரும் கேட்டாங்க, இதை எப்படி சரி பண்றதுன்னு. அதுக்கப்புறம் சிஸ்மி அவார்டுன்னு சொல்லிட்டு இப்போ போன வாரத்துல போயிட்டு வந்தப்ப அங்கேயே 4-5 பேர் செல்ல நான் பார்த்தப்ப வந்து நிறைய நோட்டீஸ், நான் சொன்ன ஷார்ட்ஸ்ல சாங்ஸ்க்கு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. அது அவங்க டெலிட் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சிருந்தாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அது அவங்களுக்காக, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பா எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவை. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கண்டிப்பா நோட்டீஸ்னு இப்ப வந்திருக்கு. முன்னாடி காப்பிரைட்னு வந்திருக்கும், இப்ப நோட்டீஸ் வருது. இப்ப இந்த நோட்டீஸ் வந்து மேல மட்டும்தான் நோட்டீஸ், ஷார்ட்ஸ்ல வந்து மேல மட்டும் தான் நமக்கு நோட்டீஸ்னு காட்டுது. நீங்க உள்ள போய் பார்த்தா காப்பிரைட்னு வருமான்னு கேட்டா காப்பிரைட்னு வராது. ஏன்னா மேல நோட்டீஸ் இருக்குல்ல, அதுதான் இப்ப காப்பிரைட்டா கொடுத்துருக்காங்க. நீங்க காப்பிரைட் நோட்டீஸ், காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா உங்க சேனல் வந்து ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். அதனால முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணி பாருங்க. வீடியோஸ் போட்டோ அப்லோட் பண்ணா அது வியூஸ் போகுது அப்படின்னு மட்டும் பார்க்காம காப்பிரைட் வந்திருக்கா, காப்பி ஸ்ட்ரைக் வந்திருக்கா, இதனால நம்ம சேனல் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து வீடியோ அப்லோட் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க அப்லோட் பண்ணுவீங்க, ஒரு மாசம் கழிச்சு கூட நீங்க காப்பிரைட் கொடுப்பாங்க. அதை நீங்க உடனே பயந்துக்கிட்டு டெலிட் பண்ணவும் பண்ணாதீங்க. அப்பயே எரேஸ் சாங் சொல்லி ஒரு 2-3 நாளா நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த சாங் எரேஸ் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு ஓன் கண்டென்ட் போடுங்க. யாரோட இதை காப்பி பண்ணி போடாதீங்க.
இப்ப நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டா நான் முன்னாடி போட்டேன். இப்ப எல்லாம் யாருதுமே நான் எடுத்து போட மாட்டேன். ஒன்லி சாங்ஸ் மட்டும் தான் போடுவேன். சாங்ஸ் வந்துட்டு நமக்கு காப்பிரைட் இல்லாத சாங்ஸா பார்த்தா நான் போடுவேன். அதுக்கு மீறி காப்பிரைட் வந்தாலுமே அதை வந்து ஆக்ஷன் கொடுத்து அந்த சாங்கை வந்து எரேஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் போயிருக்கு அப்படின்னா அந்த சாங் எரேஸ் பண்ணிக்கலாம். இல்ல கம்மியான வியூஸ் தான் போயிருக்குன்னா அதை நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைவ்லயும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைவை எப்படி கொண்டு போகணும், லைவ்ல வந்து போட்டுமே சின்ன சேனல் வந்து முடக்கி இருக்காங்க. அது சம்பந்தமா உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல சொல்றேன். லைவை வந்து ப்ராப்பரா எப்படி கொண்டு போகணும், லைவ்ல எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், அப்படி வந்து உங்களுக்கு வாட்சிங் அவர் எப்படி கொண்டு வரணும், இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல போடுறேன். கண்டிப்பா காப்பிரைட் காப்பி ஸ்ட்ரைக் வராம பாத்துக்கங்க. காப்பி ரைட்னா என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா அது காப்பி ரைட் கூட அவ்வளவு பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க டெலிட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அவங்க வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். அதனால கூட பிரச்சனை. காப்பி ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா 2 தடவை பார்ப்பாங்க, 3ஆவது தடவை உங்க சேனல்ல தூக்கிடுவாங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு காப்பி ஸ்ட்ரைக் பார்க்க வராம பாத்துக்கங்க. ஸ்ட்ரைக் வந்து எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து என்னோட சேனல்ஸ் நீங்க வந்து என்னோட வீடியோ சுத்தமா போடவே கூடாது, என்னோட உரிமை இல்லாம நீங்க எப்படி என்னோட வீடியோ நீங்க எடுத்து போட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்துலதான் அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. நம்மளோட அனுமதி இல்லாம நம்ம சேனல் நம்ம வீடியோ எடுத்து போட்டாங்கல்ல. ஏன்னா அவங்க வந்து அந்த வீடியோக்காக ஏகப்பட்ட உழைப்புகள் போட்டிருப்பாங்க. அவங்களோட திடீர் நம்ம போடுறப்ப நமக்கு நிறைய வியூஸ் போயிருக்கும். அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். அப்படின்றப்ப நம்ம அதை கேட்காம நம்மளோட எடுத்து போட்டாங்களா, அப்ப அவங்களுக்கு நம்ம சேனல் இல்லாத அளவுக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுக்காத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்கங்க. காப்பிரைட்டும் வந்துச்சுனாலும் அதை எரேஸ் பண்ண கத்துக்கங்க. நோட்டீஸ்னு வருது மேல, எல்லாரோட ஷார்ட்ஸ் செக் பண்ணுங்க, நோட்டீஸ் வருது. அந்த நோட்டீஸ்குள்ள நீங்க உள்ள போய் அந்த ஷார்ட்ஸ் பார்த்தாலும் அதுல காப்பிரைட்னு கேட்காது. ஆனா இப்போ புதுசா நம்ம அப்லோட் பண்றப்ப மேலே வந்துருது, அதாவே காட்டிடுது நோட்டீஸ் காப்பிரைட்னு ஃபர்ஸ்ட் நம்ம அப்லோட் பண்றப்பே காட்டிடுது. அதை உடனே வந்துட்டு எந்த இடத்துல வந்து அது வருதுன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சு அதை எரேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணலாம். இப்ப யூடியூப்ல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். இல்ல அது சம்பந்தமா வந்து உங்களுக்கு வீடியோஸ் கூட நான் போட்டு விடுறேன், எதை எப்படி சரி பண்ணும். நிறைய பேர் வந்து யூடியூப் ஆரம்பிச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா அதை எப்படி கரெக்டா கொண்டு போகணும்னு தெரியாம இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து என்னோட அனுபவத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆச்சு. நான் எப்படி யூடியூப்பை ஹேண்டில் பண்ணேன், அது எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுது, நான் எப்படி ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இப்ப புதுசா யூடியூப்ல நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சேனல் ஆரம்பிச்சவங்களுக்குலாம் 4000 வாட்ச் அவர் அந்த மாதிரிதான் கொடுத்துருந்தாங்க. 3000 வாட்ச் அவர் வந்து வீடியோக்கும், 4000 வாட்ச் அவர் ஷார்ட்ஸுக்கும் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்ப 8000 வாட்ச் அவர் 20 மில்லியன் வந்துட்டு வியூஸ் போயிருக்குன்னு சொல்றாங்க. இது ரொம்ப கஷ்டம்தான். இந்த மாதிரி வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து புதுசு புதுசா வந்துகிட்டு இருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் வருது, மேக்சிமம் அதிகமா நீங்க டவுட் கேட்கறது வந்து வாட்சிங் அவரை பிடிக்கிறது எப்படின்னு தான் கேக்குறீங்க. இது சம்பந்தமா வீடியோ நாளைக்கு நான் கண்டிப்பா உங்களுக்காக போடுறேன். யூடியூப்ல வேற எனி டவுட் இருந்தாலும் கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்ஸ் வந்து வியூஸ் போகல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அந்த வியூஸ் போறதுக்கு என்ன பண்ணுன்றத விட நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா எல்லாத்துமே நான் ஒரே இதுல சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. அதனால காப்பிரைட் காப்பி ஸ்ட்ரைக்கை பத்தி மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கு, காப்பிரைட் காப்பி ஸ்ட்ரைக்ல உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். வனிதா சுஜால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ நண்பர்களே.